ஒரு சுவையான ஆலு பரோட்டா வீட்டிலேயே எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள்: வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது, காரத்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம். நான் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். அப்புறமா ஒரு கரண்டி நான் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, உப்பு நல்லா மாவு கூட மிக்ஸ் ஆகிற மாரி பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சுக்கிற அப்புறமா தண்ணி தேவையான அளவு ஊற்றி நல்லா மாவு சப்பாத்தி பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சுக்கிறதுக்கு அப்புறமா அது ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். இப்போ மாவு மேலே லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவினா மாவு காயாமல் இருக்கும். இப்போ தட்டு போட்டு மூடிக்குவேன். இப்போ நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே தோலை உரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ ஃபோர்க் ஸ்பூன் வச்சு எல்லா உருளைக்கிழங்குமே நல்லா நசுக்கி விட்டுக்குங்க. நசுக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது தான். இப்போ அடுப்பில் தவா வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியனை ஒரு செகண்ட் வதக்கிடுங்க. வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம இப்போ வந்துட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. ஒரு செகண்ட் நல்லா இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள், காரத்தூள், கரம் மசாலா. இப்போ வந்துட்டு ஒரு செகண்ட் நல்லா அதை மசாலா வாசம் போகிற அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு நசுக்கி வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கு அப்புறமா மசாலாவும் உருளைக்கிழங்கும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஒரு 2 செகண்ட் ரெண்டுத்தையும் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா இப்போ ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி அது மேலே தூவிக்கலாம். தூவிட்டதுக்கு அப்புறமா ஒரு செகண்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வைங்க மசாலாவை. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் பண்ணி உருட்ட வேண்டியதுதான். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ 2 பார்ட்டாக கட் பண்ணிக்கிறேன். நமக்கு தேவையான சைஸில் நம்ம கட் பண்ணி அதை ரவுண்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ ஒரு சைஸ் எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிக்கிறேன். உருட்டிக்கிறதுக்கு அப்புறமா லைட்டாக ஃப்ரண்ட்டும் பேக்கும் லைட்டாக மாவு தடவிட்டு உருட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிட்டு அதோடைய ஸ்டஃப்பிங் எடுத்து ஃபில் பண்ண வேண்டியது தான். இப்போ லைட்டாக நான் உருட்டி காட்டுறேன் பாருங்கள். இதேமாரி ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா சப்பாத்தி சைஸுக்கு உருட்டிக்கலாம். உருட்டிக்கிறதுக்கு அப்புறமா நம்மளுடைய உருளைக்கிழங்கு ஸ்டஃப்பிங்கை 1 ஸ்பூன் எடுத்து அது உள்ளே வைக்க வேண்டியதான். இந்த சைஸு போதும். 1 ஸ்பூன் எடுத்து உருளைக்கிழங்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம்ல மசாலா, அதை எடுத்து நான் சென்டரில் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் எப்படி இதை நம்ம வெளியே வராமல் உருட்டி எடுக்கிறதுன்றது தான் இருக்குது. இந்த மாவை நல்லா நம்ம வச்ச ஸ்டஃப்பிங்க்கு உள்ளாரையும் மாவை நல்லா வெளியே எடுத்து நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு பண்ணுங்கள். உருளைக்கிழங்கு ஸ்டஃப்பிங் உள்ளாரையும் மாவு வெளியேயும் வச்சு நல்லா சீல் பண்ணி இதேமாரி ரவுண்டாக பண்ணிவிடுங்க. டைட் பண்ணிட்டோம்னா மாவு வெளியே வராது. உருளைக்கிழங்கு ஸ்டஃப்பிங் உள்ளே இருக்கும். இப்போ வந்து நம்ம உருட்டை ஸ்டாப் பண்ணலாம். இப்போ லைட்டாக கொஞ்சம் மாவு எடுத்து முன்னாடியும் பின்னாடியும் வச்சுக்கிறேன் நான். அப்போ தான் உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்துட்டு உருளைக்கிழங்கு ஸ்டஃப்பிங் உள்ளே இருக்கிறதுனால லைட்டாக உருட்டுங்க. நல்லா போட்டு அழுத்தி விட்டுட்டோன்னா அதில் இருக்க ஸ்டஃப்பிங் எல்லாம் வெளியே வந்துடும். அதனால பொறுமையாக லைட்டாக இதுமாரி மெதுவாக உருட்டுங்க. சைடில் எல்லா சைடும் பண்ணி உருட்டுங்க. அப்போ தான் மொத்தமாகவும் இருக்காது, நமக்கு சாஃப்டாகவும் நல்லா மெலிசாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் இதுமாரி நான் உருட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ தவாவில் போட்டு 2 பக்கமும் ஆயில் விட்டு நம்ம போட்டு எடுத்துட்டா சுவையான ஆலு பரோட்டா ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் ஒரு பக்கம் வெந்ததும் இப்போ திருப்பி போட்டு லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுங்க. இல்லைன்னா தீஞ்சிடும். அப்போ தான் முருவலாக நமக்கு கிடைக்கும்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதுமாரி திருப்பி போட்டு ஆயில் தடவி எடுத்திங்கன்னா ஒரு சுவையான ஆலு பரோட்டா வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியாகவும் நம்மளுக்கு பிடிச்ச ஸ்பைசஸை போட்டு ஈஸியாகவும் ரெடி பண்ணலாம். இதை நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய்.